இந்த விலாகு சண்டே மார்னிங் விலாக் தான். 10 மேலே எழுந்து டீயும் பிஸ்கெட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம். சாட்டர்டே நைட்டே சிக்கன் வாங்கிக்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் சிக்கன் கிரேவியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் வந்து சண்டே சர்ச்சுக்கு போகல, அதனால் ஒரு 10 மேலே தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி முடித்தேன். பாப்பாவுக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வடிச்சிட்டேன். ஏன்னா வந்து பாப்பா பிரியாணி சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு, அதனால் வந்து சாப்பாடும் செஞ்சு முடிச்சுட்டு 12 மேலே எங்களுக்கு பிரியாணி தாளித்தேன். சண்டே ஆனால் பிரியாணி சாப்பிட்லன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ மாதிரி இருக்கும். அதனால் வந்து சண்டே பிரியாணி எப்போவுமே கம்பல்சரி செஞ்சுருவோம். சிக்கன் 65ம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இங்கே பூனேயில் நம்ம ஊர் பிரியாணி கிடைக்கிறதில்ல, அதனால் நானே ட்ரை பண்ணி சிக்கன் பிரியாணி கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கினதுலேருந்து வாரமான சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா தான் அந்த சண்டேவே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடியும். இந்த வாரம் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு 1 மேலே 3 பேரும் வந்து உக்காந்து லஞ்சை சாப்பிட்டு முடித்தோம். பாப்பா அங்கே ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இப்படி தான் சண்டே போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.